சினிமாக்குள்ளே பையனை அனுப்பிடுவோமா? பாட்டு துதியோடு பாடுவியா? நீங்கள் அந்த மைக்கை கொடு, ஒரு பல்லவி பாடு பார்ப்போம். பல்லவினா என்னது, அனுபலவினா என்னது, சரணம்னா என்னது? சரி பாடு, ஆனந்தமாக பாடு, எதுனாலும் பாடு, உன் மனத்தில் தோன்றியதை பாடுறா. நல்ல மைக்கை கரெக்டாக வச்சுக்கோ உனக்கு. ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் வதேஹம் வீரபத்ராய அக்னிநேத்ராய கோரசௌஹரஹ சகலலோகாய சர்வபூதாய சத்யசாட்சாகரா சம்போ சம்போ சங்கரா. ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம். ஆமாம் ஆமாம், அது சொல்லிவிட்றா. அப்படி கூப்பிட்டவங்கள தவிர வேறு யாரும் நினைக்க வேண்டாம். பக்கத்தில் வரணும், அதுதான் மிக நல்லது. உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டு பக்கம் போனேன். கையை கொண்டா. உங்கள் வீட்டை தேடி போகும்பொழுது போகிற வழியில் வலது புறத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கா? அதையெல்லாம் தாண்டி எல்லையை தாண்டி மெயின் ரோட்டுக்கு இடது புறத்தில் போனால் நான் கருப்பசாமியே அங்கே இருப்பேன். இருக்கலாம். 3 ஆண்டு காலங்களாக இருக்கிற சொத்துக்களை இழந்து போகக்கூடிய அளவுக்கு மனவேதனையும் கஷ்டங்களும் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும். இதான் இப்போ கிரகங்களுடைய நிலை, புரியுதா? அதில் ஒருவருடைய உடல்நிலைகள் எலும்பு சவ்வு போன்ற வகைகள் வலி வேதனைகளும் அவசியமில்லாத கண்ட காட்சிகளும் நடந்து குடும்பத்தை குழப்பிக்கிட்டு இருக்கும். இருக்கா இல்லையாப்பா? இப்போ ஓராண்டு காலத்தில் சில லட்சங்களை இழந்து மனவேதனை அடைந்து துன்பப்பட்டிருப்பீங்க. ஒரு பிள்ளையின் வாழ்க்கைக்கு அவசியமில்லாத தொடர்புகளால் குழப்பம் வந்துருமோங்கிற ஒரு பயம் மனநிலைகளில் தோன்றுது. இவைகளையெல்லாம் மாற்றி வெற்றியாக்கி தரணும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? நிச்சயமாக கிடைச்சாச்சு. ஐடி கம்பெனியில் கிடைச்சா போவியா? நீ போவியா? நீ அங்கே இருந்துட்டு 6 மாதத்துக்குள்ளே வேண்டாம்ட்டு வெளியே வந்துடுவா. அதான் போவியான்னு கேட்டேன். உன் மனநிலைக்கு அங்கே பொருந்தாது. காலில் வந்துட்டு வா, உட்கார். யாருக்கு பார்த்துருவோம், இப்போ உடனே பார்ப்போம். ஏன் கவலைப்படுறீங்க? ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே 2 கம்பெனியில் உன்னுடைய பயோடேட்டாவுக்கு வேலை இருக்குது. ஒன்று ஐடி கம்பெனி, இன்னொன்று வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான கம்பெனியில் இருக்குது. அது வெளிநாடு சம்மந்தமான பிஸ்னஸ் சம்மந்தமான கம்பெனியாக இருந்தால் நீ சேர்த்தா நினச்சிக்கிடுவேன். ஐடி கம்பெனியாக இருந்தால் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் முடிப்பேன், 1 வருஷம் தான் ஓடும். அதுக்குங்கிட்டு வேறு வேலையை தான் தேடணும். அதனால் ஏப்ரல் 18 வரை பொறுமையாயிரு, அடிச்சு தரேன். காலில் வந்துட்டு வா. நீ பக்கத்தில் வரலாம் மகளே, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ணை முடிக்காமா. மூளைக்கு போகக்கூடிய நரம்பில் ப்ரெஷர் ஏற்பட்டு அந்த நரம்பில் வெடிப்பு வந்துருமோங்கிற ஒரு பயமே உங்களுக்கு தோன்றியிருக்கு. உண்மையா? ஆனால் இப்போ அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் என்ற ஒரு செய்தி இப்பொழுது தலையிட்டு இருக்குது. ஆனால் இது நீடித்தால் ஒரு பக்கத்தில் பக்கவாதம்ங்கிற ஒரு நிலைமையில் கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இதில் இருக்குது. இந்த ரெண்டுலையும் ஆபத்தில்லாமல் காப்பாற்றி ஒன்று ஆயுள் பலமாக வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வாங்க. வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா, கருணை கடல் தெய்வமடா. வாங்க பக்கத்தில். அதில் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும் தம்பி, உன்னை ஏற்றுக்கிட மாட்டாங்க. தொழிலெல்லாம் இப்போ நஷ்டமும் மனவேதனையுமாக இருந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு துணையாக நின்று உதவி செய்யறதுக்கு ஆட்களை எல்லாருமே உங்களை விட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த துணைகளையும் கொடுக்க, தொழிலையும் நடத்தித்தாரேன்.
அவசியம் இல்லாமல் ஒரு வழக்கை சந்திக்க வேண்டிய நிலைமையில் நீங்கள் மாட்டியிருக்கிய அந்த வழக்கில் உங்களை நிரபராதி தான் என்ற உண்மையை உணர்த்தி உங்களுக்கு வெற்றியை தாரேன். கால் வந்துட்டு வரலாம். நான் மாற்றி தரேன்டா, கால் வந்துட்டு வா. வீணாக குழம்ப வேண்டாம். ஒரே நிமிஷம் சொல்லிடுங்க. ஈரோடு பக்கத்தில் கோச்செட்டிப்பாளையம். எங்கள் அம்மா சிவராத்திரி அன்னைக்கு எங்களுக்கு 7 பேருக்கு போயாச்சு. அன்னைக்கு தொடங்கி கஷ்டம் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஆண்டவன். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 3:30 மணிக்கு என்னையை பார்த்துட்டு போங்க. எல்லா விஷயத்துக்கும் விளக்கம் சொல்கிறேன். வாப்பா பக்கத்தில் தெளிவுபடுத்தி நிம்மதியாகி தாரேன். மன தைரியமாக இருங்க மக்களே. இந்தா செல்வங்கள் வீடு வந்து சேரும். உட்கார். கர்மசாமிக்கு மனைவியை பற்றி யார்ப்பா கேட்க வந்தது? என்னடா மனைவிக்கு என்னடா தம்பி? சரி, கால் வந்துட்டு வா. நல்லா இருங்க, அமைதியாக இருங்க. சாப்பாடை முடிச்சுட்டு 3:30க்கு அந்த பக்கம் வாங்க. கோயிலில் தான் சாப்பிடணும், வேற எங்கேயும் சாப்பிடக்கூடாது. வயிறார நிம்மதியாக சாப்பிடுங்க. உட்காருங்க. சரி, இல்லை நிதானமாக படபடக்க வேண்டாம். நான் பொறுத்துக்கிடுவேன். நீங்கள் சந்தோஷமாக எந்திக்கலாம். உங்கள் ஐடியா அப்படியே நீங்கள் எந்திங்க. எஸ், இல்லை உங்களை பார்த்துன்னே அப்படியே கவலைப்படாதீங்க. இல்லைங்க ஒருத்தர் அவருக்கு ஒரு கையை ஊனட்டும்பா. சுவாமியே எந்திங்க. அவராக எந்திக்க பொறுத்துக்கிடுவோம். பெரிய மனுஷம்ல. என்னடா ராஜன்? சரி, நிம்மதியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. போய்ட்டு வாங்க. அதுதான் பொறுப்பு உங்ககிட்ட. சந்தோஷம். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த உயிர் அல்லவா. மனைவி எங்கே இருக்கா? பேசுனியா போய்? பேசினாளா ஒன்று? பட்டுக்கோட்டை கல்யாணந்தரம் ஒரு பாட்டு எழுதினார். அன்று ஆடு மேய்க்கும் பெண்களெல்லாம் அன்பு கொண்டு வந்தார்கள், பருவமடைந்த பின்பு பிரிந்து அவர் சென்றார்கள். இன்று வீடு நோக்கி நான் வருகின்ற பொழுது அள்ளி மலரை எடுத்து வீசினாலும் வீசலாம், அல்லது சேற்றை வாரி வீசினாலும் வீசலாம்னார் பாட்டில். அந்த மாதிரி அங்கே மலர்வாடை நடக்கும்னு நினச்சேன். ஆனால் வார்த்தைகள் உனக்கு சரியில்லை. அதனால் உன்னை இன்னும் கொஞ்சம் கிறங்க வைக்கணும்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? அவங்களையே உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு குடும்பத்தை ஒன்று சேர்த்து தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. படிக்க வச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன், மனைவியை மறுபடியும் மனசை பக்குவப்படுத்தி தரேன். 3:30க்கு என்ன பார்த்து வா. ஏம்மா நீ துபாயில் இருக்கியா? பெண்ணடியாளே, துபாயில் இருக்கியா? திருச்சியில் இருக்க. நான் திருச்சியிலேருந்து துபாய் வரை இருக்கும் மகன் கூப்பிட்ருக்கேன். மகன் அப்படின்னு ஆண்பால் வினைமுற்றில் கூப்பிட்டேன். நீ மகள் அப்படின்னு வந்திருக்க. இலக்கணமும் படிச்சுக்கா. கும்பிட்டு அங்கே போய் நின்று அடுத்து கூப்பிட்றவன. இந்தா ஆனந்தம் அடைவாயப்பா. கால் வந்துட்டு வா. மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்துவிடும், செய்த தர்மமும் தலை காக்கும். கால் விட்டு வா. உனக்கு ஒரு வீடு கட்டி தரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குடா. உனக்கு அந்த ஆசை இருக்கா? 1 வருஷத்துக்குள்ளே வீடு கட்டுறதுக்கு வேண்டிய செல்வத்தையும் தரேன், இடத்தையும் தரேன். ஆனால் இன்னும் 7 வருஷம் நீ துபாயில் பணி செய்ய வேண்டிய நிலைமை உனக்கு இருக்குது. அங்கே இருக்கும் பொழுதே இந்த நிலைகளை உருவாக்கி தந்துருந்தேன். இப்போ உன்னுடைய பணங்கள்லாம் அவசியமில்லாத சிலர்கள்ட்ட சிக்கியிருக்கு, உனக்கு கிடைக்கல.
அதே மாதிரி அவைகளையும் வாங்கி தந்துடுறேன். உழைக்கிற செல்வத்தை தங்க வச்சு மகாலட்சுமி கடாட்சத்தை பெற்று தந்தால் போதுங்களா? வேறு என்னடா வேணும்? பிள்ளைங்களுக்கு படிப்பு கால் வந்துட்டு வா. நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிள்ளை டாக்டர் ஆயிரும்டா தம்பி. நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிள்ளை யாராயிரும்? டாக்டர் ஆயிரும். இந்தா அந்த கல்வியும் கிடைக்கும், உயர்ந்த செல்வமும் கிடைக்கும், கூட இருந்து காப்பாற்றுற வெற்றி ஆகுவார். இந்தா ஆனந்தமாக இருக்கும். அடுத்து பேச. பிள்ளையை வாழ வைத்த இடத்தில் மன நிம்மதி இல்லையே என்று வேதனைப்பட்டது யாரப்பா? யாரம்மா வாழ வச்சுருக்க? உன் பிள்ளை பொம்பளை பிள்ளையா? கட்டி கொடுத்துருக்கியா? இப்போ எங்கே இருக்கா? புரியாமல் என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. பிள்ளையை வாழ வைத்த இடத்தில் நிம்மதி இல்லைன்னு சாமி சொல்லுதாரு. அது யார்? அவ கால் வந்துட்டு வா. இது யார்? நீ யார்? அன்பு தம்பியா? போய்ட்டு ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை அன்புக்கு இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மனசு சரியாகலையே, பயப்படாமல் கும்பிட்டு வா பார்ப்போம். பாசத்தின் சுமையோடு வா உட்கார். உன் உடம்புல ஏதோ ஒரு சக்தி ஒட்டியிருக்குன்னு சொல்லி நீ பல்வேறு இடங்களில் போய் கேட்டு அது நல்லதா கெட்டதான்னு தெரிய முடியாமல் அது என் உடம்பை விட்டு விலகணும், அப்படி இல்லைன்னா எனக்கு நன்மையை செய்யணும்னு நீ குழம்புறியான். உண்மை தானே? கால் வந்துடுவான். பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாளே பழகும். வா, அது ஒரு இறந்து போன முன்னோர்களுடைய ஆத்மா. உனக்கு நன்மையைத்தான் செய்யுமே தவிர தீமை செய்யாது. அதனால் வீணாக குழப்ப வேண்டாம். ஆனால் ஒன்றே என்னென்னா, வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக வாழ விடாமல், அது உன் உடம்பை ஒட்ட விடாமல், புருஷ மனத்தை அயற்க புண்படுத்தி குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்க. அதுக்கு இந்த சக்தி காரணமா அல்லது அவன் புத்தி காரணமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. கால் வந்துடுவான். அதுக்கு கொஞ்சம் விதிப்பயன்கள் காரணம். இப்போ உன் பிள்ளைகளை பற்றி ஒரு மனக்கலக்கம் இருக்குது, அதையும் நல்லாக்கி தரணும், உன்னையும் வெற்றியாக்கி தரணும். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. ஒரு கேள்வி இருக்க, கேட்டுக்கா. கேளு, பக்கத்தில் வா. என்ன வேணும்? கொஞ்சம் கல்யாணம் ஆகணும். அப்போ எத்தனை கல்யாணம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன்? கொஞ்சம் கல்யாணம் முடிக்கணுங்க. கண்ண முடி. இந்தா பங்குனி பூவுக்கு பிறகு திருமணம் நடக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் மகனே. ஆனந்தமாக போய்ட்டு வாங்க. திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? வாமா. நீ எந்த ஊருக்கா? வாரவளை அக்கா, பெரிய அக்கா. எந்த ஊர்? உங்களை பிறகு கூப்பிடுறக்கா. நீங்கள் காலை வந்துட்டு வாங்க. வரலாம். யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? பொண்ணுக்கா? உள்ளமே உனக்குத்தான். கால் வந்துட்டு வா. உடைக்காதே, உடைக்காதே, உள்ளதை சொல்லாதே. யார் யாது? அன்பு சகோதரர்களே, யார் அது? பிள்ளைகளுடைய மனத்தில் கொஞ்சம் கோணல் இருக்குது. உண்மையா? அவன் மனநிலைகளை பக்குவப்படுத்தி ஜனவரியிலிருந்து, இன்றைக்கி ஜனவரி மாதம் தானப்பா, 6வது மாதத்துக்குள்ளே திருமணத்தை நிர்ணயிச்சு தரேன். வெற்றி ஆயிடுவேன். போய்ட்டு வாங்க. புரியல? பாக்கித்தாரன். நல்லா இருக்கு. கர்பதாமிக்கு, கர்பதாமிக்கு அப்படி சொல்லு. திருவாரூர், திருவாரூர் கோயில் 1 ஏக்கர், குளம் 1 ஏக்கர்.
தியாகராஜ சுவாமியும் கமலாம்பிகையும் பள்ளி கொண்ட இடம். அப்படி தானப்பா உங்கள் ஊர்? ஆ 1 2 3 4 5 6 7 8 9. நீ வரும்பொழுது மாதா வராள, இங்கே வா. உன் பேர் என்ன? மாதாவுக்கும் உனக்கு என்ன தொடர்பு? மாதா கோயிலுக்கு போவியா? அப்போ காலில் வந்துட்டு வா, நீ அங்கே இரு. யாரு பயங்காட்டுறாங்க? என்னப்பா வேணும் உனக்கு? அந்த வேலைக்கு நீ அங்கே போகாமல் இருக்கிறது நல்லது. அப்படின்னா உன் மேலே கேஸ் எழுதி கொடுத்துருவாங்க, பிரச்சனை வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கா. இன்னொரு பெண்ணால் உன் மனது கொஞ்சம் பாதிக்கும், அதுலேயும் நீ குழப்பமடைவ. இப்படிப்பட்ட 2 விதங்கள் இருக்குது. அதனால் இன்னும் 1.5 மாதம் டைம் இருக்குது. நிதானமாக இரு, உன்னைய காப்பாற்றி தந்துடுறேன். காலில் வந்துட்டு வாடா. அசிங்கப்பட்டுறக்கூடாதுடா. பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வாழணும்ல. இந்த பக்கத்தில் வா. பழகிறது பெருசு இல்லைடா, சந்தோஷமாக பேசுறது பெருசு இல்லை. சந்து பொந்துகளில் பேசுறது தான் தப்பு. கர்மசாமிக்கு சந்தோஷமாக இருப்போம். ஐயா கர்மசாமி, எனக்கு கல்யாணம் தம்பி சாப்பிடாம போயிடாத வேகத்தில். ஆ என்னடா, எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இல்லை பேசாமல் ருத்ராட்ச கொட்டையை போட்டு சிவன் கோயிலில் போய் உட்காந்துக்கிடுறேன் அப்படின்னு ஒரு காக்கான். காலில் வந்துட்டு வா. ஏன்னா ருத்ராட்ச கொட்டை என்ன கல்யாணம் முடிக்காதவன் தான் போடணும்னு சட்டமாக இன்றைக்கி எல்லாரும் போடலாம் தெரியுமா? நல்ல காலில் விடலை, நல்ல காலில் விடலை, நல்ல காலில் விடலை. சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்னதாகும், நதி வெள்ளம் காய்ந்தால் பக்கத்தில் வா. நதியின் பிழையன்று நறும்புனல் இன்மையற்றே. என்ன அர்த்தம்? பதியின் பிழையன்று பண்பினோய் நீ பகர்ந்தாய். ஆற்றுல தண்ணிலன்னா ஆறு செய்த குற்றமா? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏதம்மா. விதி தாண்டா சரியில்லை, ஆண்டவன் மேலே குற்றம் இல்லை. காலில் வந்துட்டு வா. என்ன உண்மை தானடா? வாப்பா உட்கார். நீ ஏற்கனவே வேலை பார்த்த ஸ்தாபனத்தில் உன்னைய கூப்பிடுவாங்கடா. அந்த வேலையை உனக்கு நிலைப்படுத்தி தரேன். 1. அதே மாதிரி வைகாசிக்கு உட்பட ஒரு 2 ஜாதகம் வருது. ஆனால் ஏழை குடும்பத்தில் உள்ள பெண்ணாக இருக்கும். சரின்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சுக்கா. அவள் வந்த பிறகு அலமேலு மங்கை எம்பெருமான் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு குபேர சம்பத்து கிடைச்ச மாதிரி உனக்கு கோடி கோடியாக பணம் கிடைக்கும்டா. கல் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வாப்பா வா. புன்னகை பூரியும் சண்முகனி. உன் பேர் என்னடா? பிரதீப். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பேர் இணைஞ்சு வருமே. ஏன் சேர்த்து இல்லையோ? அப்பு. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனுடைய பேர் தானே அது. இந்தா நல்லா இரு. வெற்றி அடைந்து வா மகனே, ஆனந்தமடைவாயாக. கர்மசாமிக்கு என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு சந்தேகமான எண்ணமாக இருக்குது. சரியாகணும் கர்மசாமின்னு கேட்டு வந்தது யார்? எந்த ஊருமா? மயிலாடுதுறை. நான் திருவாரூர் தரமாக கூப்பிட்டேன். அப்படி இருக்கியா? அப்படின்னா கால் விட்டுவா. அவசரப்படுறா பாரு. இப்படி தான் வாழ்க்கையிலையும் அவசரப்பட்டுக்கிட்டேன். இன்னும் 2 தடவை நல்ல காலில் விழுந்துட்டு வா. வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? அவங்க அம்மா வீட்டில். நீ உங்கள் அம்மா வீட்டில் இருக்கியா? ஏன் 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? கண்ணை முடிக்கா, கையை கொடுத்துக்கா. என் கையை கூறு. இப்படி மனம் குழப்பாத என்ன.
சாமி என்னென்ன பார்ப்போம். உன்னைய கட்டிக்கிட்டு அழுத கூட ஒரு நாயை கட்டிட்டு போகிறான். உங்கள் வாத்தா வீட்டுக்குப்பா, இன்னும் தேடி வந்தால் உன்னை சோழியை முடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லி விரட்டிட்டான். காலன்ட்டுவான். இப்படியெல்லாம் குழப்பம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிள்ளை நிரபராது. எந்த குற்றமும் செய்யாத இனிய மகள் நீ. அவன் உள்ளத்தால் அவனுக்கு உன் மேலே வெறுப்பு, ஆனால் அவன் மனசு மாறும்னு மேலே இருந்து உத்தரவு. ரெண்டையும் சேர்த்து வச்சா போதுங்களா? சந்தோஷமா இரு. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போவான், போயிட்டான், கால் வந்துட்டான். நல்ல வாழக்கூடிய நேரம் வந்தாச்சு, மகிழ்ச்சியாக இரு. உட்கார் கடை, என்னையவே நினச்சிக்கா. இன்னும் ஒரு வாய்ப்பு தருவேன். மீண்டும் வெளிநாட்டுக்கு செல்வான், பிரச்சனை இல்லாமல் இருப்பான். ஆனாலும் உன் மனதையும் அறிவையும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி இருந்துக்கா. எந்த சொந்தத்தையும் நம்பாத. நல்லா இரு. இந்தா புண்ணியமாயிரு மகளே, ஆனந்தமாக இருப்பாய். இப்போ கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? எந்த ஊர்? வாங்க, சும்மா இருக்கலாம். சரி சரி, திருப்பூர். கல்யாணம் முடிக்கவா? பிள்ளைய படிக்க வைக்கவா, கல்யாணம் முடிக்க வைக்கவா? யாருப்பா? படிக்க வைக்கவா, கல்யாணம் முடிக்க வைக்கவா? யார் கேட்குறா? படிக்க வைக்கவா, கல்யாணம் முடிக்க வைக்கவான்னு? கால் வந்துட்டு வரலாம். கற்பகத்தின் சோலையிலே மொய்க்கும் வண்டு நீ அல்லவோ. கல்யாணத்தை முடித்த பிறகு நீ கரஸ்பாண்டன்ட்டில் படிப்பேன்னு உத்தரவில் இருக்கு. அந்த படிப்பும் நல்லா இருக்கும். வைகாசிக்குள்ள திருமணத்தை நீ நினைக்கிறத மாதிரி ஓங்காரமாக நடத்தி வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். நீ தகப்ப நினைக்கிறத மாதிரி அப்படி கொடுத்துருவான். அதனால நல்லது. வா, இந்த கல்யாணத்துக்கும் உன்னுடைய இல்லற வாழ்க்கைக்கும் யாராலும் மன இடைஞ்சல் இல்லாமல் உன்னை காப்பாற்றித்தாரேன். புகழோடு வாழ்வாய், 2 குழந்தைகள் பெற்று இனிமையாக இருப்பாய். வெற்றி உண்டு மகனே, செல்வாக்காக. அதே மாதிரி நடத்துகிற தொழிலில் வருமானம் இல்லாமல் கொஞ்சம் கடன்கள் இருக்குது. இனி லட்ச லட்சமாக குவியும். சந்தோஷமாக இருக்க. கர்மசாமிக்கு தொழில் ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? வியாபார ஸ்தாபனம், தொழில் ஸ்தாபனம். என்ன தொழில் வச்சுருக்கோமா? கால் வந்துட்டு வா. உன் ஃபோன்லாம் எங்கடா? அங்கே வச்சுருக்கியா? அடிக்கடி மெசேஜ் வருதா? யாரா பண்ணுறா? என்ன செய்கிறப்போ பிடிக்கியா? கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு. கால் வந்துட்டோம். பாட்டு நல்ல பாட்டு தானடா? எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? காலேஜ் ரோட்டில் கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு. வண்டி என்ன வண்டி வச்சுருக்க? 2 பேரை வச்சு போகுமா வண்டி? டபுள்ஸ் வச்சுருக்கலாம். நல்ல பையன்லா, கட்டிக்கார. இன்னொரு தரம் கால் நீ உட்காரு. ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே உடம்போலே ஆடிடுவோமே. என்னடா படிக்கிற தம்பி? என்ன சப்ஜெக்ட்? பிபி லாஜிஸ்டிக்ஸ். அதனால் வித்தியாசமான நல்ல படிப்பு தான். உனக்கு வேலை கிடைக்கும், கவலைப்படாத. நீ விரும்புகிற பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி உங்கள் வீட்டில் நீ பிடிவாதம் பிடிப்ப. அப்படி ஒரு விதி இருக்குது. அதுக்கிடையில் ஒரு பொம்பளை பிள்ளை பழக்கத்தால் உன் உள்ளம் பாதிக்கப்படும். அதில் பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றணும். இப்போ உங்கள் அம்மா அப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பல லட்ச கடன்களையும் அடைந்து சுமக்க முடியாமல் இருக்கிறீங்க. அப்படி தானே? அதனால் இந்த கடன்களையும் அடைக்கணும், தொழிலையும் உருவாக்கி தரணும். இவனை நம்பி தான் உன் எதிர்காலமே இருக்குன்னு நீ நினைக்கிற. அவன் அதுக்கு கதாபாத்திரமாக நடப்பான். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கால் வந்துட்டு வாங்க.
சங்கீத மேகம். வாம்மா வா. வேற என்னம்மா வேணும்? இந்தா கடனை தீர்த்து தாரோம்னு சொல்லிட்டேன். ஏன் கலங்குத? பணத்தை எடுறா. பக்கத்தில் வா. எட்டி இருந்தால் எப்படி? கண்களை மூடி பார்க்கலாம். பையன் காப்பாற்றுவான். இந்தா வீடை விற்கிறதுக்கு வைகாசிக்கு பிறகு முடிவோடு. இப்போ நீ விற்கவே முடியாது. அது இடையில யாராலும் இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றுறேன். நல்லா இருமங்கனே. முடக்கம் இருக்குது, தீர்த்து தாரேன். 3 முறை என்னையை பார்க்கவா. தைரியமாக இரு. கர்மசாமிக்கு அப்படியா? திருப்பூர் எல்லை வீட்டில் பெண்ணடியாளுடைய உடல்நிலை அடிக்கடி கோளாறு காட்டுதுன்னு காட்டுவது யாருப்பா? வாப்பா. யார் உன் துணைவியா இருக்கா? என்ன செய்யுது? கால் வந்துட்டு வா. ஏம்மா எந்திரிச்சு போகிறீங்க? உட்காருங்கம்மா ஒரு இடத்துல. உன் மனத்தை இன்னொரு தடவை சாமி விட்டுவா. சுவாமியே சரவையப்பா, வாழ்க வாழ்க. காப்பு கட்டிட்டார் மச்சான், பார்த்தியா? அம்மன் கோயில் பேச்சியம்மா அவர் பேர். கட்டுமனைக்கு போனேன்டா. அந்த இடத்துக்குள்ள செய்வன கோளாறு எதுவும் இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அப்படி ஒன்றுமே நடக்கலை. உன் எல்லையில் காளி, தங்கை மாறி போன்ற கற்பராயன் போன்ற சாமியெல்லாம் அங்கே இருக்காங்களா? இப்போ கிரகங்கள்லாம் சரியில்லாமல் கொஞ்சம் மனக்கோளாறுகள் நடந்திருக்கு. எந்த தொழில் எடுத்தாலும் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கு. ஆனால் இதில் ஒரு நிலையான பீடம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி. சரிண்ணா? மாசி சிவராத்திரிக்கு பிறகு ஒரு நிலைத்த தொழில் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். இப்போ உன் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு அங்க பங்கம் இல்லாமல் காப்பாற்றி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வாப்பா வா. அதே திருப்பூர் எல்லை நான் நினைச்சது மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. யாருக்குப்பா? உனக்கா? நீ கல்யாணம் முடிச்சலாடா? நான் நினைச்சது மாதிரி. யார் உங்களுக்கு என்ன அப்படி வாழ்க்கை? பையன் சரியா சொல்லுங்க. கால் வந்துட்டுவாங்க. கிருபாநிதி தரலாம்னு தான் நினைக்கேன், முடியலையே. வா புக்கார். பையனுடைய வாழ்க்கை இருதாரம் யோகம் உள்ள வாழ்க்கை. புரியுதா? ஒரு கல்யாணம் முடித்தாலும் அவ கூட வாழாமல் வேற ஒரு கல்யாணம் முடிக்கக்கூடிய நிலைமை உடைய நிலைமை. நான் சொல்றது கேள்ப்பா. அதுதான் நானும். இதுக்கு காரணம் என்னன்னா, முன்னோர்கள் சாபத்தின் விதியின்படி நடந்த சம்பவம். ஐப்பசி மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே திருமணம் சம்பந்தமான முடிவுகள் தெளிவாக நடக்கும். அதுக்கு இடையில் ஒரு பொம்பளையால் அவன் மனது பாதிக்கப்படவும் செய்யும். இப்போமே அவனுடைய உழைப்பும் அவனுடைய பழக்க வழக்கமும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தான் இருப்பான். அதில் ஒரு தார யோகம் கழிஞ்சு போச்சு. அடுத்து முறையாக முடிக்கிற கல்யாணத்தில் இன்னொரு தார யோகம் நடந்தாச்சு. கால் வந்துட்டு வரலாம். வெண்ணி தாங்களா? இங்கே யார் இருக்கா? இங்கே யார் இருக்கா? இந்தா பொண்ணே, வேறு என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வாமா. நான் அவ்வளோ தூரத்துக்குலாம் வரமாட்டேன். என்ன வேணும்? அவனுடைய மனத்தை மாற்றி தாரேன். அந்த பழக்கத்திலேருந்து இன்னொரு பொம்பளைகிட்ட பழகுதான், அதுலேருந்து விடுதலை ஆக்கி தாரேன். தொழிலை உருவாக்கி தாரேன். 3 முறை என்னைய பார்க்க வாங்க. 3 முறை என்னைய பார்க்கவா, ஜெயிச்சிருவேன். போயிட்டு வரலாம். கர்மசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. முருகனுக்கு நான் வேண்டுதலை பண்ணியிருக்கேன். என் காரியம் நடந்தால் அதை நான் செய்வேன். என்னடா வேண்டுதலை பண்ணியிருக்கிற? மாலை போடணும். என்ன காரியம் நடக்கணும் உனக்கு?
கால் வந்துட்டு வா. முருகப்பெருமானுக்கு மாலையை போட்டுக்கா. அடுத்த பங்குனி மாதத்துக்குள் கூட உனக்கு வீடு அமைஞ்சிரும். இப்போ நீ வேலை பார்க்குற இடத்துல உனக்கு மனக்குழப்பம் இல்லாமல் வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா, எந்த கவலையும் படாத, நான் துணைக்கு இருக்கேன், வெற்றி உண்டு. வேறு என்னடா வேணும்? நான் தந்துட்டேன் பார்த்தியா? வெற்றி எனக்கு போய்ட்டு வா. கர்மசாமிக்கு